ஜெபிக்க போறோம். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. வெறும் கை தட்டி அதெல்லாம் அதை மட்டும் கிடையாது. அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். அது சிலருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், சிலருக்கு ஆனா சிலருக்கு அந்த ஃபீல் பண்ற அனுபவம் கிடைக்கும். நான்லாம் அப்படிதான். நிறைய பேர் சர்ச்சில் அபிஷேகத்தினால தூக்கி வீசும் போது எனக்குள்ள ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. எப்படின்னா, நம்மளையும் தூக்கி வீசிச்சுன்னா என்ன பண்றது அப்ப நம்ம அப்படின்னு. அப்ப என்ன அபிஷேகிக்கும் போது ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படி அபிஷேகிச்சா கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் ஊத்திட்டே இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு நம்ம இப்படியே அழுறோம், இதுக்கு முன்னாடி அப்படியே அழுற ஃபீலே எனக்கு வந்ததில்லை, இவ்வளோ அழுறோமே அப்படின்னா ஏங்கி 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 அந்த அழுது முடிச்சுட்டு ஒரு 1 hour தாண்டி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. அப்பா, அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதற்கு அப்புறம் நிறைய ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு டைம் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வாஞ்சிக்கும் போதெல்லாம் அந்த பிரசன்னத்தை உணரலாம். நீங்க அப்படி கொஞ்சம் சோத்திரம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணி அந்த பிரசன்ஸ்க்குள்ளேயே நீங்க போயிட்டீங்கன்னா ஆவியானவர் அப்படியே உங்களை க்ளோஸ் பண்ணி அப்படியே கொண்டு போறதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் வர்றதுக்கெல்லாம் எங்கன்னெல்லாம் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க. ஆமென். அவருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. அதனால தேவையில்லாத விஷயத்துல போட்டு குழப்ப வேண்டாம். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வரும்போது. அதனால எல்லாரும் இப்ப அமைதியாவே அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள நீங்க வரணும், நான் உணரணும். இன்னைக்கு நைட்டு இரவுல நீங்க போய் படுக்க போகும்போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே நீங்க படுப்பீங்களாமா, பாட்டு பாடிட்டே படுப்பீங்களாமா. உங்களை அறியாமலே ஹோலி ஸ்பிரிட் உங்களை நிரப்புறத நீங்க உணர்வீங்க, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாகும், அந்த ஆவியானுடைய மகிமை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த